டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடத்திய சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்கக் கோரியும், விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது என தடை விதிக்கக் கோரியும் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ், என். செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு அமலாக்கத்துறையின் மேல் நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையில் இருந்து நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ், என். செந்தில்குமார் ஆகியோர் விலகியதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வு அமலாக்கத்துறையின் பதில் மனுவுக்கு தமிழக அரசு தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 28க்கு தள்ளி வைத்துள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி கே. ராஜசேகர், அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகும் வழக்கறிஞரின் சகோதரர் என்பதால் இந்த வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என கோரி தலைமை நீதிபதி கே. ஆர். ஜெயராம் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் மூத்த வழக்கறிஞர் கே. எம். விஜயன் முறையீடு செய்தார். அதற்கு தலைமை நீதிபதி, இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், கே. ராஜசேகர் தலைமையிலான அமர்விலேயே முறையீடு செய்ய அறிவுறுத்தினார். மேலும் அந்த அமர்வு எடுக்கும் முடிவுகளுக்கு ஏற்ப நிர்வாக ரீதியாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் எனவும் கூறினார்.